உடல்கள் பிணங்களாக படுத்து ஒரே இடத்துல அந்த மாதிரியா எப்படி சம்பவம் நேர்ந்தது? தாவேகாவின் பொதுக்கூட்டத்தில் மக்கள் நெரிசலில் 40க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 பேருக்கும் பொறுப்பு, கூட்டம் நடத்துறவங்களுக்கும் இருக்கு, காவல்துறை அரசு நிர்வாகத்துக்கும் இருக்கு. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஜம்ப் டு கன்க்ளூஷன். கரூர் விஷயத்தை பொறுத்தவரை நாளைக்கு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஏன்னா ஐ வில் ஆல்சோ கெட் ஃபோட்டோஸ். ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருக்கு சோஷியல் மீடியாவில் எனக்கு. நேற்றைய தினம் தாவேகாவின் பொதுக்கூட்டத்தில் மக்கள் நெரிசலில் 40க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு கூட்டம் நடக்குதுன்னா 2 பேருக்கும் பொறுப்பு, கூட்டம் நடத்துறவங்களுக்கும் இருக்கு, காவல்துறை அரசு நிர்வாகத்துக்கும் இருக்கு. அதனால இது எங்கு எப்படி தவறு ஏற்பட்டது, இதன் பின்னணி என்ன என்பது பற்றி மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மாநில அரசிடம் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த அறிக்கை வர அதில் ரொம்ப உள்ளே போக விரும்பலைன்னா, இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஆனால் இந்த அறிக்கையில் முக்கியமாக இடம்பெற வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறது என்னன்னா, அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பரிதாபகரமான ஒரு காட்சி. அப்படியே உடல்கள் பிணங்களாக படுத்து ஒரே இடத்துல அந்த மாதிரியா எப்படி சம்பவம் நேர்ந்தது? அது இயற்கையாக ஏற்பட்டு விட்டதா, செயற்கையாக உண்டாக்கப்பட்டதா அப்படிங்கிற உண்மை அந்த நீதிபதியின் விசாரணையிலும் வெளிவர வேண்டும். மாநில அரசினுடைய அறிக்கையிலும் அது பற்றி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். வை இட் ஹேப்பன். அப்போதான் இதை எதிர்காலத்தில் மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் நாம் பொதுமக்களை பாதுகாக்க முடியும். ஒரு சதி மரியா பொதுமக்கள் சொல்லிட்டாங்க. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோட வார்த்தைகளில் குழப்பமே இல்லை. ஒன்று, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அறிக்கை கேட்டிருக்கார். அதில் தெளிவாக கேட்டிருக்கார், இது எப்படி எவ்வாறு இந்த சம்பவம் நடந்தது. இப்போ இதுக்கு உண்மையான அறிக்கை மாநில அரசு கொடுக்கணும். அதுக்கப்புறம் மாநில அரசே ஒரு நீதிபதி தலைமையில் 1 மேன் கமிஷன் போட்டிருக்கு. அதில் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் இருப்பவர்களது படம், வீடியோ, ஸ்டில் ஃபோட்டோ, இந்த படங்களில் யார் இருந்தாங்க, யார் மிதிச்சாங்க, அதனால இந்த துயர சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி உண்மைத்தன்மையோடு வரணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது இல்லையா? நாளைக்கு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஏன்னா ஐ வில் ஆல்சோ கெட் ஃபோட்டோஸ். ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருக்கு சோஷியல் மீடியாவில் எனக்கு. அதனால் நாம் உண்மைகளை அந்த சமயத்தில் வெளியிடும். அப்போ இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது முதல்வர் தானே? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஜம்ப் டு கன்க்ளூஷன். கரூர் விஷயத்தை பொறுத்தவரை